The fun they had, Supplementary, Standard 9, Unit 3, English. Read the story to find out how a student like Margie studies in year 2057. So, இப்போ நம்ம 2019 இருக்கோம் இல்லையா. ஸோ 2057 ஸ்கூல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கற்பனையான ஒரு ஸ்டோரி தான் இது. ஸோ படிக்கலாம். Margie even wrote about it that night in her diary. ஸோ அன்னைக்கு டைரியில் கூட அன்னைக்கு நைட் உட்காந்து எழுதுறாங்க. அந்த பேஜ் ஹெட்டட் 17 May 2057 she wrote. ஸோ அந்த டைரி எழுதுகிற பழக்கம் அவளுக்கு இருக்குது. அப்போ 17 May 2057 அவள் எழுதியிருக்கக்கூடியதில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, டுமாரோ டாமி ஃபவுண்ட் அ ரியல் புக், டுடே டாமி ஃபவுண்ட் அ ரியல் புக் அப்படின்னு. ஸோ டாமி அப்படின்றது ஒரு பாய், அவன் வந்து ஒரு ரியல் புக்கை கண்டுபிடிச்சாராமா. அது என்னது ரியல் புக்கு, ரியல் புக் அப்படின்னா, ரியல் புக்குன்றது இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அது பேர் தான் ரியல் புக். ஓகேவா? It was a very old book. Margie's grandfather once said that when he was a little boy, his grandfather told him that there was a time when all stories were printed on paper. So அந்த ரியல் புக் வந்து ரொம்ப பழசாக இருந்துச்சு, ரொம்ப ஓல்ட் புக்காக இருந்தது. அண்ட் மார்ஜியோடைய கிராண்ட்ஃபாதருக்கு அவருடைய கிராண்ட்ஃபாதர் சொன்னாராம்மா, என்ன சொல்லியிருக்காராம், எல்லா கதைகளும் நீ பெரியவனாக ஆகிறதுக்குள்ளே பேப்பரில் பிரிண்ட் அடித்து வந்துடும் பாரு. இப்போ நம்மளுடைய தாத்தாக்கு தாத்தா அப்போ நான் யோசிச்சு பாருங்களேன். ஸோ அப்போல்லாம் ஓலைச்சுவடிகள் இருந்தது. அப்புறம் அதிலேருந்து இப்போ நம்ம அப்படியே டெவலப் ஆகிட்டு இப்போ புக்ஸ்க்கு வந்துட்டோம் இல்லையா. புக்ஸ்லேருந்து இப்போது புக்ஸ் எல்லாம் மாறி போச்சு. ஸோ அதோடைய ஒரு பரிணாம வளர்ச்சியாக தான் வந்து இந்த லெசனில் சொல்லியிருக்காங்க. ஸோ மார்ஜி வந்து அதை ரிமெம்பர் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ தன்னுடைய தாத்தாக்கு சொன்னதாக வந்து சொல்கிறாங்க. they turned the pages which were yellow and crinkly. ஸோ க்ரிக்லி அப்படின்னா ரொம்ப சுருங்கி போயிட்டுருக்கு. எல்லோ அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு மாதிரி யூஸ் பண்ணி அது ஒரு மாதிரி அழுக்காயிட்ருக்குது. அண்ட் இட் வாஸ் ஆஃப்லி ஃபன்னிங். ஆஃப்லி அப்படின்னா வெரி, ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு, வெரி ஃபன்னி டு ரீட் வேர்ட்ஸ் தட் ஸ்டுட் ஸ்டில் இன்ஸ்டெட் ஆஃப் மூவிங் த வே தே ஹேட் சப்போஸ் டு ஆன் அ ஸ்க்ரீன், யூ நோ. ஸோ இப்போது நம்ம கம்ப்யூட்டரில் டெலிவிஷன்லலாம் அந்த புக்கு படிக்கிறோம், புக்ஸ் படிக்கிறோம் அப்படின்னா அது பாட்டுக்கு அது அப்படியே மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி மூவ் ஆகிக்கிட்டெல்லாம் இல்லாமல் நம்ம புக்ஸில் இருக்கக்கூடிய பேஜஸில் இருக்கக்கூடிய வார்த்தைகள்லாம் எப்படி இருக்கும், அப்படியே இருக்கும் அந்த இடத்துல. நம்ம பின்னாடி திருப்பி பார்க்கும்போது நம்மளுடைய புக்ஸ்லலாம் அழிஞ்சு போதா, இல்லை இல்லையா. ஆனால் இதுவே நீங்கள் புக்ஸ் படிக்கிறீங்க, கம்ப்யூட்டர்ஸில் புக்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா அது அப்படியே மேலே போய்கிட்டே இருக்கும். அடுத்து முன்னாடி பின்னாடி நம்மளால் டக்குன்னு அப்படி திருப்பி எல்லாம் பார்க்க முடியாது. we have to come down like that. ஸோ அப்போது அந்த மாதிரியெல்லாம் போகாமல் அது அப்படியே இருக்குது. அது ரொம்ப ரொம்ப ஃபன்னியாக இருக்குது அதெல்லாம் பார்க்குறதுக்கு, படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன் வந்து அதில் சொல்லியிருக்காங்க. And then when turned back to the page before, it had the same words on it that he had when they read it the first time. ஸோ நான் அவரில் பேஜை திருப்பி பின்னாடி பார்க்கும்போது நான் என்ன இதுக்கு முன்னாடி படிச்சேன்னா அது அப்படியே இருக்குது, அங்கே காணாமல் போகலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப அதிசயமாக இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற புக்ஸை வந்து 2057 ஒரு வேளை வந்து இந்த மாதிரி மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்பனையாக சொல்கிறாங்க. Gee said, Tommy, what a waste. What you are through with the book, you just throw it away, I guess. ஸோ உடனே அந்த பாப்பா சொல்கிறா, நீ என்ன புக்கெல்லாம் கையில் வச்சிட்ருக்க. ஸோ உடனே அந்த பாப்பா வந்து சொல்கிற டாமிக்கிட்ட, அது என்னது, அது வேஸ்ட்டு, தூக்கி போடாது புக்கை அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. ஆர் டெலிவிஷன் ஸ்க்ரீன் மஸ்ட் ஹேவ் ஹேட் அ மில்லியன் புக்ஸ் ஆன் இட் அண்ட் இட்ஸ் குட் ஃபார் பிளண்டி மோர், ஐ வுடன்ட் த்ரோ இட் அவே. ஸோ நம்ம டெலிவிஷன் ஸ்க்ரீனில் தான் அவ்வளோ புக்ஸ் இருக்கே, அப்போ எதுக்கு இதெல்லாம் வச்சுக்கிட்டு இதெல்லாம் எடுத்து விசாட்டு அப்படின்னு சொல்லும்போது அந்த டாமி என்ன சொல்கிறான், இல்லை நான் இதெல்லாம் எடுத்து விசாட்ட மாட்டேன், எவ்வளோ புக்ஸ் இருந்தால் மில்லியன்ஸ் ஆஃப் புக்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, இதை நான் எடுத்து எங்கேயும் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டாமி வந்து சொல்கிறான். சேம் வித் மைன் said Margie. She was 11 and had it seen as many as telebooks as Tommy had. He was 13. So டாமிக்கு இப்போ 13 years, மார்ஜிக்கு இப்போ வந்து 11 years. ஸோ டாமி தான் இன்னும் அதிகமான டெலிபுக்ஸை பார்த்துருப்பாங்க, மார்ஜி வந்து அதோட குறைவாக பார்த்துருப்பாங்க இல்லையா. ஸோ எனக்கு அதை பற்றி தெரியலன்ற மாதிரி இவ சொல்கிறேன். ஷி செட், வேர் டிட் யூ ஃபைண்ட் இட். ஸோ உடனே இப்போது மார்ஜி வந்து கேட்குறா, எங்கே இதை நீ கண்டுபிடிச்ச, இந்த புக்கை எங்கேருந்து எடுத்த நீ அப்படின்னா, இன் மை ஹவுஸ். ஹி பாயிண்டட் வித்தவுட் லுக்கிங் பிகாஸ் ஹி வாஸ் பிஸி ரீடிங் இன் தி அட்டாக். ஸோ எங்கேருந்து எடுத்தேன் அப்படின்னா வார்த்தையால் கூட சொல்ல, கையை மட்டும் காட்டி அதுவும் அங்கேருந்து தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வீட்டில், என்னோடய வீட்டில் தான் எடுத்தேன்னு சொல்லிட்டு கையை மட்டும் காட்டுறான். ஆனால் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், ஆக்சுவலாக அவனோட மைண்ட் வந்து புக்கு படிக்கிறதுல இருக்குது, ஜஸ்ட் கையை மட்டும் காட்டுறான், நான் அங்கே தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அட்டிக்கில் இருக்கான். இந்த அட்டிக் அப்படின்றது அந்த வீட்டுடைய ரூஃபை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த ரூம், மேலே இருக்கக்கூடிய ரூம் தான் வந்து அட்டிக் சொல்கிறோம். ஸோ அந்த இடத்துல அவன் உட்காந்து படிச்சுட்டு இருக்கான். வாட்ஸ் இட் அபவுட். ஸோ அதில் என்ன இருக்குது, எதை பற்றி போட்டிருக்காங்க அந்த புக்கில் அப்படின்னா, ஸ்கூலை பற்றி போட்டிருக்காங்க இந்த புக்கில் அப்படின்னா. மார்ஜி வாஸ் கான்ஃபுல். ஸ்கூல்
வாட் தேர் டு ரைட் அபவுட் ஸ்கூல், ஐ ஹேட் ஸ்கூல். உடனே இவளுக்கு பயங்கர எரிச்சல் வந்துருச்சு மார்ஜிக்கு. ஸ்கூலை பற்றி என்ன இருக்குது எழுதுறதுக்கு, எனக்கு ஸ்கூல்னாவே பிடிக்காதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளை சொல்லுது. மார்ஜி ஆல்வேஸ் ஹேட்டட் ஸ்கூல் பட் நவ் ஷி ஹேட்டட் இட் மோர் தேன் எவர். ஸோ ஆல்ரெடி மார்ஜிக்கு ஸ்கூல்னால் பிடிக்காது, இப்போ இன்னமும் அவளுக்கு பிடிக்காமல் போயிடுச்சு. ஏன்னா the mechanical teacher had been given her test after test in geography. ஸோ அவங்களுடைய அந்த மெக்கானிக்கல் டீச்சர் வந்து இப்போ நமக்கு இருக்கக்கூடிய ஹியூமன் டீச்சர்ஸ் மாதிரி இல்லாமல் ரோபோஸ் வந்து டீச்சர்ஸாக மாறிடுச்சு. ஸோ அது வந்து மெக்கானிக்கல் டீச்சர் தானே, ஒரு மெக்கானிக்ஸ் தானே டீச்சராக இருக்குது, மிஷன் தான் டீச்சராக இருக்குது. ஸோ அது என்ன பண்ணதான் டெஸ்ட்டுன்னு வச்சுக்கிட்டே இருக்காமல் ஜாகிரஃபியில். அண்ட் ஷி ஹேட் பீன் டூயிங் வேர்ஸ் அண்ட் வேர்ஸ் until her mother had shaken her head sorrowfully and sent for the country inspector. ஸோ ரொம்ப அவளோட மார்க்ஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிட்டே இருக்கும்போது அவங்களுடைய மாமா என்ன பண்ணுறாங்க, கண்ட்ரி இன்ஸ்பெக்டர், அதாவது அதை சரி பண்ணுற அந்த ரோபோ டீச்சரை வந்து சரி பண்ணுறதுக்கு உண்டான ஒருத்தர், அவர் தான் கண்ட்ரி இன்ஸ்பெக்டர் சொல்கிறோம். ஸோ அவருக்கு தகவல் சொல்கிறாங்க, வந்து அதை சரி பண்ணி கொடுக்குறதுக்கு தகவல் சொல்கிறாங்க. He was a round little man with a red face and a whole box of tools with dials and wires. So அவர் வந்து அப்படியே ரெட் கலரில் இருக்கார், பாக்ஸ் ஃபுல்லாக டூல்ஸ் எடுத்துகிட்டு வராரு, வயர்ஸ், டயல்ஸ் எல்லாம் என்னமோ வச்சுருக்காரு அவருடைய அந்த பாக்ஸில், டூல்ஸ் பாக்ஸில். He smiled at Margie and gave her an apple. ஸோ இப்போ அவர் வீட்டுக்கு வராங்க, மார்ஜி வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த மார்ஜி கேர்ளுக்கு ஒரு ஆப்பிள் கொடுக்குறாங்க சாப்பிட. அண்ட் தென் டுக் த டீச்சர் அப்பா அடிப்போ டீச்சரை எடுத்துகிட்டு ஒரு ஓரமாக எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அப்போ டீச்சர்னால் எங்கன்னா அங்கே ஹியூமனில் மனுஷன் கிடையாது, மனுஷனை தூக்கிட்டு போகல, இந்த ரோபோவை தூக்கிட்டு போகிறாங்க. மார்ஜி ஹேட் ஹோப்ட் ஹீ வுடன்ட் நோ ஹவு டு புட் இட் டுகெதர் அகெயின் பட் ஹீ நியூ ஹவ் ஆல் ரைட். ஸோ இப்போ மார்ஜி என்ன நினைக்கிறான்னா, இதை எப்படியோ கழட்டி தனித்தனியாக பார்ட்ஸாக கழட்ட போகிறாங்க, அந்த ஆளுக்கு இதை கண்டிப்பாக போட தெரியாது அந்த ஆளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினச்சிட்ருக்கா. ஆனால் அவர் அதில் தானே அவர் எக்ஸ்பர்ட்டு, ஸோ அவருக்கு எல்லாமே அதை பற்றி தெரியும். அண்ட் ஆஃப்டர் அன் ஹார் ஆர் ஸோ தேர் இட் வாஸ் அகெயின். ஸோ மடி இன்னும் ஒரு மணி நேரம் இல்லைன்னா கொஞ்சம் நேரம் பொறுத்து அது எப்படி அவர் எடுத்துகிட்டு போனார், அதே மாதிரி மடி எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி கொண்டு வந்து அதே இடத்துல வச்சுட்டாரு. லார்ஜ் அண்ட் பிளாக் அண்ட் அக்லி, ரொம்ப பெருசாக கருப்பாக அக்லியாக பார்க்கவே நல்லாவே இல்லை. வித் அ பிக் ஸ்க்ரீன் ஆன் விச் ஆல் த லெசன்ஸ் வர் ஷோன். அதில் ஒரு பெரிய ஸ்க்ரீன் அந்த பிக்சரில் காட்டியிருக்கேன் பாருங்க, பெரிய ஒரு ஸ்க்ரீன் மாதிரி இருக்கும், அதில் எல்லா லெசனும் காட்டும். அந்த கொஷின்ஸ் வேறு ஆஸ்ட் அண்ட் கொஷின்ஸும் அதில் வந்து கேட்கும். ஸோ இதுதான் வந்து கம்ப்யூட்டர் டீச்சர், இதுதான் வந்து ரோபோ டீச்சர்ஸ் மாதிரி இருக்க மாட்டாங்க. ஸோ டீச்சர்ஸ்க்கு தெரியும் நீ என்ன மூடில் இருக்க, நீ உனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, சாப்பிட்டியா, எல்லாமே தெரியும். பட் ரோபோவால் அதெல்லாம் உணர முடியாது இல்லையா. தட் வாசன்ட் ஸோ பேட். The part Margie hated most was the slot where she had to put homework and test paper. So ரொம்ப ஃபஸ்ட்டு மாதிரி இது அப்படி தான்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு ஸ்லாட், பிடிக்காத ஒரு ஸ்க்ரீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹோம்ஒர்க்கும் அந்த டெஸ்ட் பேப்பர்னாவே இவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதில் she always had to write them out in a punch code they made her learn which she was 6 years old. ஸோ அது எல்லாமே வந்து பஞ்ச் கோடில் தான் எழுதுறோம். சாதாரணமாக நம்ம எழுதுகிற மாதிரி எழுதணும், பஞ்ச் கோடில் எழுதணும். அவளுக்கு 6 வயசு இருக்கும் போதுலேருந்து இதை சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கோடில் தான் எழுதணும். அந்த மெக்கானிக்கல் டீச்சர் இருக்காங்களே, இப்போ ரோபோ தானே டீச்சர். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மார்க்கை வந்து உடனே எக்ஸாம் எழுதி முடித்த உடனே மார்க்ஸை வந்து சொல்லிடுவாங்க, கால்குலேட் பண்ணி சொல்லிடுவாங்க. The inspector had smiled after he was finished and patted Margie's head. ஸோ இன்ஸ்பெக்டர் இப்போ முடிச்சுட்டு அந்த பாப்பா பார்த்து சிரிச்சுட்டு அவரோட தலையில் லைட்டாக அப்படியே கையை வச்சுட்டு போகிறாரு. He said to her mother, "It's not the little girl's fault, Mrs. Jones." ஸோ இப்போ அவங்க அம்மாக்கிட்ட, மார்ஜிஸோட அம்மாட்ட சொல்கிறாங்க, இது இந்த குட்டி பாப்பாவோட தப்பு இல்லைங்க, அது வந்து மிஷனுடைய தப்பு தான், இந்த ரோபோ டீச்சருடைய மேலே தான் அது மிஸ்டேக் ஆகிட்டுருக்கு. ஐ திங்க் த ஜாகிரஃபி செக்டர் வாஸ் கியர்ட் அ லிட்டில் டூ குவிக்கர். ஸோ அந்த ஜாகிரஃபியுடைய அந்த ஒரு செக்டார் இருக்கும் இல்லையா, அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டுருக்கு போல இருக்குது, அதனால தான் வந்து இப்படி இந்த மாதிரி இருக்குது. தோஸ் திங்ஸ் ஹேப்பன் சம்டைம்ஸ். ஸோ இந்த மாதிரி சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து அடிக்கடி ஆகுது. இப்போ நம்ம வீட்டில் வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் எல்லாம் ரிப்பேர் பண்ண வரும்போது சொல்லுவாங்களே இது ஆகிட்டு இருக்குதுங்க, இதெல்லாம் அப்படி தான் ஆகுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. ஸோ அந்த மாதிரி நான் ரோபோ டீச்சரை சரி பண்ணிவிட்டு இவர் சொல்லிட்டு போகிறாரு. ஐ ஹவ் ஸ்லோட் இட் அப் டு அன் ஆவரேஜ் 10-year லெவல். ஸோ அதை வந்து நான் ஸ்லோ பண்ணியிருக்கேன், வேகமாக ஒர்க் பண்ணாமல் 10 வருஷத்துக்கு அதை வந்து 10 லெவல் வந்து நான் ஸ்லோவாக இப்போ வச்சுருக்கேன். ஆக்சுவலி த ஓவரால் பேட்டர்ன் ஆஃப் ஹர் ப்ராக்ரஸ் இஸ் குவைட் சாட்டிஸ்ஃபேக்டரி. ஆனால் அவளுடைய ஓவரால் ப்ராசஸ் வந்து ரொம்பவே வந்து நல்லா, அவளுடைய ஏஜ்க்கு ஏற்ற மாதிரி அவருடைய ப்ராசஸ் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. அண்ட் ஹி பேட்டட் மார்ஜிஸ் ஹெட் அகெயின். ஸோ மறுபடியும் மார்ஜியுடைய தலைமையில் கையை வச்சுட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு போகிறாரு. மார்ஜி வாஸ் டிஸப்பாயிண்டட். உடனே இப்போ மார்ஜிக்கு ஒரே கஷ்டம், ஐயோ இதை வேறு ரெடி பண்ணி கொடுத்துட்டாரேப்பா இவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வருத்தம் ஆகிருக்கு. ஷி ஹேட் பீன் ஹோப்பிங் தே வுட் டேக் த டீச்சர் அவே ஆல் டுகெதர். ஸோ அவள் என்ன நினச்சிட்டு இருந்தா அப்படின்னா, இந்த ரோபோ டீச்சரை இவங்க மொத்தமாக தூக்கிட்டு போயிடுவாங்கப்பா, நமக்கு தொல்லையே இல்லைப்பா, ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டா. ஆனால் அது நடக்கலை. தே ஹேட் once taken Thomas Stitch away for nearly a month because the history sector had blackened out completely.
பிகாஸ் த ஹிஸ்ட்ரி செக்டர் ஹேட் பிளாங்க்ட் அவுட் கம்ப்ளீட்லி. ஸோ இதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு ரிப்பேர் வரும்போது ஒரு 1 மந்த் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்களாம். ஏன்னா அந்த ஹிஸ்ட்ரி செக்டர் வந்து ஃபுல்லாகவே ஒன்றுமே வராமல் அப்படியே டோட்டலாக பிளாங்க் ஆகிட்டு இருந்துச்சாமா. அதனால் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. ஆனால் அது நடக்கலை, இங்கேயே ரெடி பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ ஷீ செட் டு டாமி, why won't anyone write about school? ஸோ எதுக்கு இந்த ஸ்கூலை பற்றியெல்லாம் இவங்க எழுதுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டாமி லுக்ட் அட் ஹர் வித் வெரி சுப்பீரியர் ஐஸ். ஸோ ரொம்ப அப்படியே ஒரு பெருந்தன்மையான ஒரு பார்வையால் பாரு. பிகாஸ் இட்ஸ் நாட் அவர் கைண்ட் ஆஃப் ஸ்கூல் ஸ்டூபிட். ஹே, இது நம்ம படிக்கிற மாதிரி ஸ்கூலெல்லாம் இல்லை, தெரியாதா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த பையன் சொல்கிறான், திஸ் இஸ் த ஓல்ட் கைண்ட் ஆஃப் ஸ்கூல் தட் தே ஹேட் ஹண்ட்ரட்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ் அகோ. ஸோ பல 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஸ்கூல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் இதில் எழுதியிருக்காங்க. இப்போ நம்ம படிக்கிற இந்த ஸ்கூல் பற்றி எல்லாம் கிடையாது. ஹி ஆடட் லாஃப்டிலி ப்ரொனவுன்சிங் த வேர்ட் கேர்ஃபுல்லி சென்ச்சுரிஸ் எகோ. ஸோ சென்ச்சுரின்னும் போது 100 இல்லையா. ஸோ பல வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிளியராக வந்து படிக்கிறான். மார்ஜி வாஸ் ஹர்ட். ஒன்று இப்போ மார்ஜிக்கு வந்து ஒரு மாதிரி ஹர்ட்டிங் ஆகிடுச்சு. வெல், ஐ டோன்ட் நோ வாட் கைண்ட் ஆஃப் ஸ்கூல் தே ஹேட் ஆல் தட் டைம் எகோ. ஸோ எனக்கு தெரியாதே, இப்போ பல 100 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி எந்த மாதிரி ஸ்கூல்ஸ் எல்லாம் இருந்திருக்கும்னு எனக்கு தெரியாதே. ஷி ரெட் த புக் ஓவர் ஹர் ஷோல்டர் ஃபார் அ வைல். ஸோ அவளுடைய ஷோல்டருக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த புக்கை வந்து கொஞ்சம் நேரம் இவளும் சேர்ந்து படிக்கிறான். தென் சைட், எனிவே தே ஹேட் அ டீச்சர். ஓ, ஆக மொத்தம் அங்கேயும் ஒரு டீச்சர் இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரே சலிச்சுக்கிறான். ஏன்னா இவளுக்கு சலிப்பு வந்து அந்த ரோபோட் டீச்சர் மேலே இல்லையா. ஷியர் தே ஹேட் அ டீச்சர், பட் இட் வாஸ் நாட் அ ரெகுலர் டீச்சர், இட் வாஸ் அ ஹியூமன். ஆமாம், அவங்க இப்போ அந்த பையன் டாமி பதில் சொல்கிறான், ஆமாம்மா அங்கே டீச்சர் இருந்தாங்க, ஆனால் நம்ம வச்சுருக்க மாதிரி ரோபோ டீச்சர்லாம் கிடையாது, மனுஷங்களே டீச்சராக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹியூமன், ஹவு குட் அ ஹியூமன் பி அ டீச்சர்? ஒன்று இப்போ இந்த புள்ள கேட்குறா, ஹியூமனா, ஒரு மனுஷங்க வந்து டீச்சரா, எப்படி மனுஷங்க வந்து டீச்சராக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி வியப்பா கேட்குறா. வெல், ஷி டோல்ட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் திங்ஸ் அண்ட் கேவ் தெம் ஹோம்ஒர்க் அண்ட் ஆஸ்க் தெம் கொஷின்ஸ். ஆமாம், பாய்ஸ் கேர்ள்ஸ் அப்புறம் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருந்தாங்க, ஹோம்ஒர்க்ஸ் கொடுப்பாங்க, கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க, எல்லாமே வந்து டீச்சர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கே ஹியூமன் டீச்சர் வந்து அந்த காலத்தில் இருந்தாங்க ஸ்கூல்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பதில் சொல்கிறான். அ ஹியூமன் இஸ்ன்ட் ஸ்மார்ட் இனஃப். ஓ, நல்லா இருக்கும்ல அந்த மாதிரி டீச்சர் இருக்கும்போது. ஷியர் ஒன், எஸ், ஆமாம் கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்குமே அந்த மாதிரி டீச்சர் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிறாங்க. மார்ஜி வாசன்ட் ப்ரிப்பேர்ட் டு டிஸ்பியூட் தட். ஷி செட், ஐ உடன்ட் வாண்ட் அ ஸ்ட்ரேஞ்சர் இன் மை ஹவுஸ் டு டீச் மீ. உடனே இவ என்ன சொல்கிறா, எனக்கு யாருன்னு ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்னா நமக்கு யாருன்னு தெரியாத ஒருத்தங்க, ஸோ அப்படியே கூட இருக்கட்டும்ப்பா, ஆனால் எனக்கு தெரியாத யாரோ ஒருத்தரை வந்து டீச்சர்னு சொல்லிட்டு என் வீட்டிலலாம் வச்சு டீச்சலாம் என்னெல்லாம் பாடம்லாம் கற்றுக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மார்ஜி சொல்கிறா. டாமி ஸ்க்ரீம்டு வித் லாஃப்டர். ஒன்று இப்போ டாமி ஹஹான்னு சிரிக்கிறான். சிரிச்சுட்டு என்ன சொல்கிறான், யூ டோன்ட் நோ மச் மார்ஜி. உனக்கு ஒன்றும் தெரியாது, அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மார்ஜியை சொல்கிறான். அந்த டீச்சர்ஸ் டோன்ட் லிவ் இன் த ஹவுஸ். டீச்சர்ஸ்லாம் உன்னோட வீட்டுக்கு வந்து இருக்க மாட்டாங்க, உன் வீட்டில் வந்து இருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டியா நீ? தே ஹேட் அ ஸ்பெஷல் பில்டிங் அண்ட் ஆல் த கிட்ஸ் வென் தேர். அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலாக பில்டிங்ஸ் இருக்குது, ஸ்கூலுக்குன்னு தனியாக ஸ்பெஷலாக பில்டிங்ஸ் இருக்குது. எல்லா குழந்தைங்களும் அங்கே தான் தேடி போனாங்க, டீச்சர் உங்கள் வீட்டை தேடி ரோபோ வந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பதில் சொல்கிறான். அண்ட் ஆல் த கிட்ஸ் லேர்ன் த சேம் திங்ஸ். எல்லா குழந்தைங்களும் ஒன்றா சேர்ந்து எல்லாரும் ஒரே பாடத்தை தான் கற்றுக்கிட்டாங்க. இப்போ நான்லாம் கற்றுக்கிற மாதிரி தனித்தனி பாடங்கள்லாம் கிடையாது, ஒரே பாடம் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுப்பாங்க. ஷியர், இஃப் தே வேர் த சேம் ஏஜ். ஆமாம், அவங்க எல்லாருமே ஒரு கிளாஸில் இருக்கிறவங்க ஒவ்வொரு வயசு அந்தந்த ஏஜில் இருக்க குரூப்ஸ்க்கு ஒரே மாதிரி தான் சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க. பட் மை மதர் சேஸ் அ டீச்சர் has to adjust it to fit the mind of each boy and girl its teachers and that kind had to be taught differently. ஆனால் எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்களே, ஒவ்வொரு குழந்தையோடைய மைண்ட் ஒரு மாதிரி இருக்கும், ஒரு குழந்தையோடைய இது இன்ட்ரெஸ்ட் வேறு மாதிரி இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி தான் டீச் பண்ணணும், அதெல்லாம் இவங்களுக்குலாம் தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜஸ்ட் த சேம் they didn't do it that way then. ஸோ அப்போ அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் அப்படியே எல்லாம் பண்ணிட்டுல, அங்கேயும் ரொம்ப சூப்பராக இருந்தது. இஃப் யூ டோன்ட் லைக் இட் யூ டோன்ட் ஹாவ் டு ரீட் த புக். உனக்கு அது பிடிக்கலன்னா புக்கை படிக்காத, விட்டுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் டாமி வந்து சொல்கிறான். ஐ டிடன்ட் சே ஐ டோன்ட் லைக் இட். எனக்கு இது பிடிக்கலன்னு நான் சொல்ல வரல. மார்ஜி செட் குவிக்லி. உடனே அவன் சொல்கிறேன், உனக்கு படிக்க பிடிக்கலன்னா விட்டுட்டு போ புக்கை, எதுக்கு நீ வேஸ்ட்டாக படிச்சுட்டு பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் திட்டுறான் டாமி. ஸோ உடனே இவன் சொன்னேன், பிடிக்கலன்னா நான் சொல்லப்பா அப்படின்னு சொல்லி உடனே வேகமாக பதில் சொல்கிறான். ஷி வாண்டட் டு ரீட் அபவுட் தோஸ் ஃபன்னி ஸ்கூல். ஸோ அந்த ஒரு ஜாலியாக இருக்கக்கூடிய அந்த ஸ்கூலை பற்றி இவன் இன்னும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி இவளுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. They weren't even half finished when Margie's mother called Margie school. Margie school அப்படி. ஸோ இப்போது இவங்க ரெண்டு பேரும் யார், டாமியும் மார்ஜியும் பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா, ஸ்கூலை பற்றி பேசிட்டுருங்க. அங்கெல்லாம் உண்மையிலேயே ஹியூமன் டீச்சர்ஸ் இருப்பாங்க, நம்ம மாதிரி ரோபோஸ் கிடையாது அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்களா. அங்கே ஸ்கூல் தேடி எல்லாம் பிள்ளைங்களும் போவாங்க, டீச்சர் வீட்டுக்கு வர மாட்டாங்குது. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டே இருக்கும்போது இப்போ மாம் வந்து சொல்கிறாங்க, இவங்க இன்னும் பாதி விட பேசி முடிக்கல. உடனே மாம் வந்து கூப்பிட்றாங்க, மார்ஜி ஸ்கூல் அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. மார்ஜி லுக்ட் அப், நாட் எட் மாமா. உடனே
பார்த்துட்டு இன்னும் டைம் இருக்குது அம்மா அப்படி சொல்கிறாங்க. Now said Mrs. Jones, and it's probably time for Tommy too. ஸோ அம்மா என்ன சொல்கிறாங்க, இல்லை இப்போவே போய் படி அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணுறாங்க. அண்ட் டாமிக்கும் டைம் ஆச்சு சொல்லு அப்படின்றாங்க. மார்ஜிஸ் செட் டு டாமி, கேன் ஐ ரீட் த புக் சம் மோர் வித் யூ ஆஃப்டர் ஸ்கூல்? சொன்னே இப்போ மார்ஜி வந்து டாமிகிட்ட கேட்குறேன், நானும் உங்க கூட சேர்ந்து இந்த புக்கை நான் படிச்சுட்டு வந்துட்டு நான் இந்த புக்கை படிக்கட்டுமா உங்க கூட, நான் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துட்டு உங்க கூட படிக்கட்டுமா அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கேட்குற மாதிரி கேட்குறான், கொஷின் கேட்குறான். மேபி ஹீ செட் நான்ஷாலண்ட்லினா உடனே இமீடியட்டாக சொல்கிறா, ஹாப்பி மூடோட சொல்கிறது. He walked away whistling the dusty old book tucked beneath his arm. ஸோ இப்போ உடனே சொல்லிவிட்டு டக்குன்னு ஆன்சரை சொல்லிவிட்டு விசில் பண்ணிக்கிட்டே, நம்ம விசில் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி விசில் பண்ணிக்கிட்டே அந்த டஸ்டி ஓல்டு புக்கு வந்து பழைய புக்கு இல்லையா, ஸோ அது அழுக்கு நிறைஞ்சு டஸ்ட்டாக இருக்குது, அதை எடுத்து அவனோட அக்கலுக்கு கீழே வச்சுக்கிட்டு, அதை டக்குடு பண்ணிட்டு த ஆம் அப்படின்னா அக்கலுக்கு கீழே வச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு அவன் அந்த புக்கை எடுத்துகிட்டு போகிறான். மார்ஜி வெண்ட் இன்டு த ஸ்கூல் ரூம். ஸோ இப்போது ஸ்கூல் ரூமுக்கு போகிறான், ஏன்னா வீட்டிலே தானே ஸ்கூல் ரூம் இருக்குது. இட் வாஸ் ரைட் நெக்ஸ்ட் டு ஹர் பெட்ரூம். ஸோ அவளோட பெட்ரூம் பக்கத்தில் இருக்க ரூம் வந்து ஸ்கூல் ரூம். ஸோ இப்போ அங்கே போகிறான். அந்த மெக்கானிக்கல் டீச்சர் வாஸ் ஆன் அண்ட் வெயிட்டிங் ஃபார் ஹர். ஸோ இப்போது அங்கே இருக்கக்கூடிய டீச்சர் வந்து ரோபோ தானே டீச்சர் இல்லையா, ஸோ அது வந்து ஆனில் இருக்குது. அண்ட் இவ எப்போ வருவான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இட் வாஸ் ஆல்வேஸ் அட் தி சேம் டைம் எவ்ரி டே எக்ஸப்ட் சாட்டர்டே அண்ட் சண்டே. ஸோ இந்த சேம் டைமில் தான் வந்து அந்த ஸ்கூலிங்ஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் சாட்டர்டே சண்டேஸ் மட்டும் இருக்காது. ஏன் இதுக்கு காரணம், ஏன் சேம் டைம் தான், வீட்லேயே தானே இருக்க போகிறாங்க, எப்போ வேணாலும் படிக்கலாம்ல அப்படின்னா சேம் டைம் தான் இருக்கும். அதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹர் மதர் செட் லிட்டில் கேர்ள்ஸ் லேர்ன் பெட்டர் இஃப் தே லேர்ன் அட் ரெகுலர் ஹாஸ். ஸோ என்ன சொல்கிறாங்க, குட்டி பிள்ளைங்க வந்து ஒரே டைமில் படிக்கும்போது அந்த ஒரு கற்றல் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்லாவும் கற்றுக்குவாங்க. அதனால தான் இந்த சேம் டைமை டெய்லி மெயின்டைன் பண்ணுறாங்க மேம். த ஸ்க்ரீன் வாஸ் லிட் அப் அண்ட் இட் செட் டுடேஸ் arithmetic lesson is on the addition of proper fraction. ஸோ இப்போது ஸ்க்ரீனில் வந்து லைட் எரிஞ்சிருச்சு, லைட் ஆன் ஆகிடுச்சு. அண்ட் இன்றைக்கி நம்ம arithmetic lesson பார்க்க போகிறோம், அதாவது மேக்ஸ் லெசன் பார்க்க போகிறோம். மேக்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுடைய அடிஷனை நம்ம கற்றுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோபோ டீச்சர் வந்து சொல்லுது. ப்ளீஸ் இன்சர்ட் எஸ்டர்டேஸ் ஹோம்ஒர்க் இன் தி ப்ராப்பர் ஸ்லாட். சொன்னேன், உன்னோட நேற்று நான் கொடுத்த ஹோம்ஒர்க் எடுத்து என்னோடய ஸ்லாட்டில் நீ அதை ஃபிக்ஸ் இன்சர்ட் பண்ணுன்னா உள்ளே செலுத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறது. யார் சொல்கிறா, ரோபோ டீச்சர் வந்து சொல்கிறாங்க. மார்ஜி டிட் ஸோ வித் த சைன். ஸோ உடனே தலையாடிட்டு அதை எடுத்து மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஷி வாஸ் திங்கிங் அபவுட் தி ஓல்ட் ஸ்கூல்ஸ் தே ஹேட் வென் ஹர் கிராண்ட்ஃபாதர் வாஸ் அ லிட்டில் பாய். ஸோ இப்போ இந்த புக்கு படிச்சுட்டு அந்த தாக்கம் இருக்கு இல்லையா, அந்த பழைய காலத்து ஸ்கூல்லாம் இப்போ நம்ம இருக்கக்கூடிய ஸ்கூல் மாதிரி ஸ்கூல். இப்போ இந்த கதையை வந்து நம்ம 2157 என்ன இருக்க போகுதுன்றதை படித்தோம் இல்லையா. ஸோ இப்போ எப்படி நம்ம டீச்சர்ஸ்லாம் வந்து ஹியூமன் டீச்சர்ஸ் தான் இருக்கோம். தென் பிள்ளைங்கள்லாம் தான் வந்து ஸ்கூலில் தேடி போகிறாங்க, அங்கே தான் கற்றல் நடக்குது, எல்லாேருக்கும் சேம் லெசன்ஸ் தான் சொல்லி கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் அவன் படிச்சிருக்கா இல்லையா அந்த புக்கில். ஸோ தன்னுடைய தாத்தாவுக்கு எந்த மாதிரிலாம் ஸ்கூல்ஸ்லாம் இருந்ததுன்னு சொல்லிட்டு இவன் மனசில் அதுவே ஓடிக்கிட்டு இருக்கு. ஆல் தி கிட்ஸ் ஃப்ரம் தி ஹோல் நெய்பர்ஹுட் கேம். ஸோ சுற்றி இருக்கக்கூடிய எல்லா குழந்தைங்களும், நெய்பர்ஹுட்னா பக்கத்தில் இருக்கிறவங்கன்னு அர்த்தம், நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கவங்கன்னு அர்த்தம். ஸோ அங்கே எல்லாம் ஒன்றா இருந்த குழந்தைங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க. லாஃபிங் அண்ட் ஷவுட்டிங் இன் அ ஸ்கூல் யார்ட். ஸோ எவ்வளோ சந்தோஷமாக அவங்க அந்த ஸ்கூலுடைய அந்த சூழலில் கிரவுண்டில் வரண்டாலாம் எவ்வளோ அழகாக அவங்க கத்திக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கல்ல. சிட்டிங் டுகெதர் இந்த கிளாஸ் ரூம், எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒரே கிளாஸ் ரூமில் உட்காந்துருக்க போகிறாங்க அவ்வளோ குழந்தைங்களும். கோயிங் ஹோம் டுகெதர் அட் தி எண்ட் ஆஃப் தி டே. ஸோ ஸ்கூல் முடிச்சோடனே எல்லோரும் ஒன்றா சேர்ந்து வீட்டுக்கு வரும், இவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த சூழல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை வந்து நினச்சி பார்க்குறான். ஸோ நம்மலாம் ஃப்யூச்சரில் இதை வந்து இழந்துருவோமோ இந்த லெசன் பண்ணும்போது இழந்துருவோமோ அப்படிங்கிற ஒரு தாட் வந்து இருந்துகிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ வந்து ரோபோஸ் எல்லாம் வந்து ஸ்கூல்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ மேபி 2157 உண்மையிலேயே ஒரு வேளை இந்த முறையான டீச்சிங்கை வந்து அதிசயமாக பார்க்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. They learned the same thing so they could help one another with the same homework and talk about it. ஸோ எல்லா பிள்ளைங்களும் ஒன்றா சேர்ந்துட்டு ஒரே படத்தை படிக்கும்போது அந்த ஹோம்ஒர்க்கை பற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கலாம், டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து அவங்க கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த டீச்சர்ஸ் வேர் பீப்புள். அதில் மட்டும் இல்லாமல் இங்கே நமக்கு ரோபோ சொல்லிக் கொடுக்குது, ஆனால் அங்கே வந்து உண்மையான மனிதர்கள் வந்து அங்கே நமக்கு சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. The mechanical teacher was flashing on the screen. ஸோ இப்போ அந்த மெக்கானிக்கல் டீச்சர் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க இல்லையா. ஸோ அப்படியே ஃப்ளாஷ் வந்துக்கிட்டே இருக்குது. when we add fraction 1/2 and 1/4. ஸோ அவங்கள லெசன்ஸ் வந்து போய்கிட்டே இருக்குது. 1/2 1/4 ஆட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிக்கிட்டு அந்த லெசன்ஸ் போயிட்டே இருக்குது.
Margie was thinking about how the kids must have loved it in the old days. ஸோ அந்த பழங்காலத்து ஸ்கூல்ஸை எவ்வளோ அந்த குழந்தைங்க சந்தோஷமாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணியிருப்பாங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்குது. ஷி வாஸ் திங்கிங் அபவுட் தி ஃபன் தே ஹேட். ஸோ அவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பாங்க, அவங்களுடைய அந்த சந்தோஷத்தை வந்து அவள் யோசித்து பார்க்குறேன். ஏன்னா இங்கே வந்து தனியாக உட்காந்து ஸ்கூலில் வீட்டில் ஸ்கூலுன்ற பேரில் தனியாக உட்காந்து ரோபோவோட கற்றுட்ருக்கா. பட் அங்கே வந்து எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இருக்கும்போது அதோடைய சந்தோஷம் ரொம்ப ஹாசமாக இருக்கும்ல. நம்ம அதை அனுபவிச்சுட்ருக்கோம். அட்லீஸ்ட் தேங்க் காட் நம்மெல்லாம் இந்த ஜென்ரேஷனில் இருக்கோன்னு சொல்லிட்டு கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கலான்னு நினைக்கிறேன். இப்போ ரோபோஸ் பற்றி பார்க்கலாம் பாருங்கள். டு யூ நோ செஷனில் கொடுத்துருக்காங்க. சோஃபியா அ சோஷியல் ஹியூமனாய்ட் ரோபோட். ஸோ மனிதர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ரோபோ. இவங்களோட பேர் வந்து சோஃபியா. இன் அக்டோபர் 2017, ஸோ 2 years முன்னாடி த ரோபோ பிகேம் அ சவுதி அரேபியன் சிட்டிசன். ஸோ சவுதி அரேபியாவில் இது சிட்டிசன்ஷிப்பே வந்து கொடுத்துருக்கேன். இப்போ இந்தியன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி அது சிட்டிசன்ஷிப்பே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் ரோபோ டு ரிசீவ் சிட்டிசன்ஷிப் ஆஃப் எனி கண்ட்ரி. ஸோ உலகத்துலேயே ரோபோக்கு சிட்டிசன்ஷிப் கொடுத்துருக்கிறது இந்த ரோபோக்கு தான் ஃபஸ்ட்டு. யாருக்கு? சோஃபியா தான் ஃபஸ்ட்டு. எந்த நாட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சவுதி அரேபியாவில் கொடுத்துருக்காங்க. இன் நவம்பர் 2017, அதே மாதிரி அடுத்த 2 months கழிச்சு அக்டோபரில் கொடுக்குறாங்க. அடுத்த மந்த்து November 2017, Sophia was named the United Nations Development Program's first ever innovation champion. ஸோ யூஎனுடைய டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ்க்கு இவங்களை இனோவேஷன் சாம்பியனாக இவங்களை வந்து அங்கீகரிக்கிறாங்க. அண்ட் தி ஃபர்ஸ்ட் நான் ஹியூமன் டு பி கிவன் எனி யுனைடெட் நேஷன் டைட்டில். ஸோ யுனைடெட் நேஷனுடைய டைட்டில் வந்து மனிதர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டு இருந்தது. மனிதர் அல்லாத ஒரு பொருளுக்கு வந்து இப்போ தான் வந்து அவங்க ரெக்கக்னைசேஷன் கொடுக்குறாங்க. எங்கே? யூஎனில் யுனைடெட் நேஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. தென் இந்த பஞ்சு டேப், அந்த ஹோம் ஒர்க்ஸ் எல்லாம் செய்யும்போது அந்த டெஸ்ட்லாம் வந்து அந்த பஞ்சிங்கில் தான் செய்யணும் அப்படின்னு சொன்னால் அப்போ தான் உடனே ரோபோ வந்து உடனே அதை கரெக்ட் பண்ணி ஆன்சர் மார்க்ஸ் சொல்லிடும் அப்படின்னு சொல்லி நம்ம லெசனில் படித்தோம் இல்லையா. ஸோ அந்த பஞ்சு டேப் அப்படின்னா என்ன? அந்த பஞ்சிங்லேயே அந்த ஆன்சர்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கும். இதை எடுத்துகிட்டு போய் ஒரு மிஷினில் இன்சர்ட் பண்ணாங்கன்னா அதோடைய ஆன்சர்ஸ் வந்து அதை ரெக்கக்னைஸ் பண்ண அந்த மிஷின் வந்து அதை ரெக்கக்னைஸ் பண்ணி கரெக்ஷன் பண்ணி கொடுத்துரும். ஸோ பஞ்சு டேப் ஆர் பெர்ஃபோரேட்டட் டேப், அதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா பெர்ஃபோரேட்டட் பேப்பர் டேப். இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் டேட்டா ஸ்டோரேஜ். நம்ம எப்படி இப்போ பென்ட்ரைவ் சிப்பில் கார்டிலலாம் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இதுவுமே ஒரு சேவிங் டேட்டா ஸ்டோரேஜ் தான் வந்தது. லாங் ஸ்ட்ரிப் ஆஃப் பேப்பர், இது எப்படி இருக்குன்னா நீளமாக பேப்பர் அப்படியே பேப்பருடைய இது அப்படியே ரோலாக வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த பிக்சரில் ரவுண்ட் பண்ணி வச்சுருக்க மாதிரி இருக்க பாருங்கள். in which holes are punched to store data. ஸோ அதில் வந்து ஹோல்ஸ் வந்து அப்படியே பஞ்ச் பண்ணி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதில் நிறைய டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ பஞ்ச் டேப் இல்லைன்னா பெர்ஃபோரேட்டட் டேப் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ ஆத்தரை பற்றி பார்ப்போம். ஐசக் அசிமோவ். ஸோ இவர் தான் இந்த லெசனுடைய ஆத்தர். ஃபிக்ஷன். ஸோ இட் இஸ் ஆல்சோ அபவுட் அ சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரியான ஒரு லெசன் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தது. born on January 2, 1920. ஸோ 1920லேயே இவர் இவ்வளோ கற்பனை பண்ணி எழுதியிருக்காரு பாருங்களேன். 1920ல் பிறகுறாரு. ஸோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரைட்டர் இனி நமக்கு அடுத்து 100 வருஷம் கழிச்சு என்னவா இருக்க போகுதுன்றதை இவ்வளோ பிளான் பண்ணி எழுதியிருக்காரு. வாஸ் அன் அமெரிக்கன் ரைட்டர் அண்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் பயோகெமிஸ்ட்ரி அட் பாஸ்டன் யூனிவர்சிட்டி. ஸோ பாஸ்டன் யூனிவர்சிட்டியில் இவர் வந்து பயோகெமிஸ்ட்ரியுடைய ப்ரொஃபஸராக இருந்தார் அண்ட் அமெரிக்கன் ரைட்டரும் கூட இவர். ஹி வாஸ் நோன் ஃபார் ஹிஸ் ஒர்க் ஆஃப் சயின்ஸ் ஃபிக்ஷன். ஸோ நிறைய சயின்ஸை பற்றின சயின்ஸ் ஃபிக்ஷன், அதாவது கற்பனை கதைன்ற மாதிரி சயின்ஸ் ஃபிக்ஷனை பற்றின கதைகள் நிறைய எழுதியிருக்காரு. அண்ட் பாப்புலர் சயின்ஸை பற்றியும் ஃபிக்ஷன் சயின்ஸை பற்றியும் நிறைய இவர் வந்து எழுதியிருக்காரு. அசிமோ வாஸ் அ ப்ராலிஃபிக் ரைட்டர் அண்ட் எடிட்டட் மோர் தென் 500 books அண்ட் எஸ்டிமேட்டட் 90,000 letters அண்ட் போஸ்ட் கார்ட்ஸ். ஸோ இவர் நிறைய எழுதியும் இருக்காரு அண்ட் எடிட் கூட நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி எடிட் பண்ணதில் 500 books-ஐயும் 90,000 லெட்டர்ஸையும் அவர் வந்து எடிட் பண்ணியிருக்காரு. அசிமோவ் ரோட் ஹார்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன். ஸோ ஹார்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எழுதியிருக்காரு. யாரோட சேர்ந்து இது எழுதியிருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராபர்ட், பிக்சர்ஸில் இருக்காங்க பாருங்கள், ராபர்ட் ஏ ஹெயின்லைன் அண்ட் ஆத்தர் சி கிளேர்க். ஸோ இவங்க 2 பேரோட சேர்ந்து இவர் வந்து இந்த ஹார்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படிங்கிறத எழுதியிருக்காங்க. ஹி வாஸ் கன்சிடர் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் ரைட்டர்ஸ் டியூரிங் ஹிஸ் லைஃப் டைம். ஸோ அவருடைய வாழ்நாள் முழுவதும் பெஸ்ட்டான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் எழுதக்கூடிய ஒரு ரைட்டர் வந்து ஐசக் அசிமோவ் தான். Thanks for watching Sridevi's Zone.